ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினந்தோறும் நமது ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல ராகு, புதன், சந்திரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 8ஆம் இடத்துல குரு பகவானும், 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான ஊக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாங்க. எந்தெந்த வகையில் ஊக்கம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது சிறந்த செயல்பாடுகள் காரணமாக மனதில் தன்னம்பிக்கை மற்றும் நல்ல ஒரு உற்சாகம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் சாதகமாக அமையக்கூடிய நல்ல சூழலும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. அதனால புதிய வாய்ப்புகள் காரணமாக அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கெல்லாம், அசுத்தமான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும். நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதனால புதிய நபர்களுடன் பழகும்போது நீங்கள் தாராளமாக வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உருவாகுதுங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலான நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் அது சிறப்பாக நல்ல வெற்றிகரமாக முடியும். அதனால திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு முயற்சித்து பாருங்கள், வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாணவர்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நல்ல ரிசல்ட் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால கல்வி முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க. எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மன நெருக்கடிகள் ஏற்படுத்தி தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தீரும், சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. நாள் முழுக்க உற்சாகமாக புன்னகையோடு நீங்கள் இருப்பது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக அமையுங்க. மேலும் பணத்தை எங்கெல்லாம் நீங்கள் சேமிக்க முடியுமோ அந்த வகையில் எல்லாம் நீங்கள் சிறப்பாக சேவிங் செய்வதிலும் இன்றைய தினம் ஈடுபாடு காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களால் நிறைய பணம் இன்னைக்கு கண்டிப்பாக சிறந்த முறையில் சேமிக்க முடியும். அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் வீட்டு கடலை முடிக்கணும், உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும், அல்லது கடமைகள் ஏதாவது பாக்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நேர மேலாண்மையை கற்றுக் கொடுத்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வீட்டு வேலைகளாக செய்து முடிப்பது அப்படின்றத நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக அமையும். உங்களுக்கும் வேலைப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெகு சிறப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் காதலர் உங்கள் கூட இருக்கிறது தான் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைவதாக நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க. எனவே உங்கள் காதலர் கூட இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சியாக இந்த தினம் ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. எனவே
சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உறவுகளை கண்டிப்பாக பெற முடியும். புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒர்க்கான நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் அதில் வந்து உடனடியாக சில காரியங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் வேலைகளை சுலபமாக முடித்து நீங்கள் அதிகமான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் உங்களுக்கு காரியங்களை நீங்கள் ஈஸியாக முடித்து டைமிங் மிச்சம் பண்ணுவதற்கும் கூட்டு முயற்சிகள் டீம் ஒர்க் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. நீங்கள் தனியாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு அர்த்தங்க. ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நாளோட பிற்பகுதியில் நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பை பெற முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டறிய நேரமளவுடன் செயல்படுவது ரொம்ப அவசியம். சிறந்த நபர்களை சந்திப்பீங்க. அந்த நபர்கள் சந்திப்பின் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு நேர மேலாண்மை குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுங்க. இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் மன கஷ்டங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக இன்றைய தினம் காணாமல் போவதை நீங்கள் உணர முடியுங்க. எனவே அன்பின் மூலமாக கஷ்டங்கள் மறக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள், ஆரோக்கியமான ஒரு நாள். செல்வம் உங்களுக்கு சேருங்க. பண வரவுகள் வியாபார ரீதியாக சேரும். அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்கள் பணிகளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் குழப்பமெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் மேற்கொள்ளியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் போது உங்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இயல்பாகவே சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்குறது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களது உடலையும் உங்களது சுற்றத்தையும் அந்த மாதிரி நீங்கள் துப்புரவாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் எல்லாத்தையுமே சிறப்பான வகையில் கவனத்தோடு நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஹைஜீனிக்காக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் விழிப்புணர்வோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் உங்களுக்கு. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதிய பாதையை கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிய நபர்கள்லாம் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடியவும் இருக்குங்க. அதனால புதிய நண்பர்கள் சேர்க்கையை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கக்கூடிய தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய எண்ணங்கள்லாம் நீங்கள் நினைச்சபடி கைகூடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. மேலும் எதிர்பார்த்த நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகள் உங்கள் வியாபாரத்தில் கிடைத்து நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சிக்கல்கள் குறையும், மனதில் சந்தோஷம் மற்றும் ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.